30 லட்சம் ஜனங்கள் மத்தியில் அவர் பேசி இருக்கிறார். அவர் பேசும் தெய்வம். அன்றும் பேசினார், இன்றும் பேசுகிறார், என்றும் பேசுவார். அவர் பேசாமல் இருக்க பண்ண யாராலும் முடியாது. அவர் இந்த மனித குலத்தை நேசிக்கிறார். அதனால் மனிதர்களோடு பேசுவார். அவர் அன்பு கூர்ந்திருப்பதினால், அவர் இருதயத்தில் நம்மை நினைத்திருப்பதினால் தான் இந்த பூமியின் மண் இன்னும் சாம்பலாகாமல் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் சுமார் 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் மத்தியில் சீனாய் மலையில் கர்த்தர் தரிசனமாகி அவர்களோடு பேசினார். அந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனிதனுக்கு தரிசனமானார். ஒரு ஜாதி, ஒரு இன மக்களுக்கே கர்த்தர் மொத்தமாக 30 லட்சம் ஜனங்கள் கூடியிருக்கும் போது மிகப்பெரிய அக்கினியாய் வந்து இறங்கி சீனாய் மலையில், அந்த அக்னிக்கு நடுவில் ஒரு இருட்டு பகுதி இருந்தது. அதிலிருந்து கர்த்தர் பேசினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் மனிதனோடு பேசுவாரா? நம்மை படைத்த இறைவன், நம்முடைய தேவன், அண்ட சராசரங்களையும் உருவாக்கி இந்த பூமியை படைத்து, இந்த பூமியில் உள்ள சகல சிருஷ்டிப்புகளையும் உண்டாக்கி, மனிதனையும் உண்டாக்கி, நானே உன் தெய்வம் என்று சொல்லுகிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மனிதனோடு பேசுவாரா? இதை முதலில் நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலும், உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலும் கர்த்தர் மனிதனோடு பேசினார். ஒரு மனிதனோடு மட்டுமல்ல, மோசேயாவுடன் பேசினார். 30 லட்சம் ஜனங்கள் மத்தியில் இறங்கி வந்து வெளிப்படையாக, உருவமாக வந்து அவர் பேசினார் என்று, அக்கினியாக வந்து, அக்னிக்கு நடுவில் இருந்து அந்த ஜனங்கள் பார்க்கும்படி, அவர்கள் செவிகள் கேட்கும்படி அவர் பேசினார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சத்தியமான உண்மை. நம்முடைய ஆதி பிதாக்கள் பாவம் செய்தனர். கர்த்தர் அவர்களை விட்டு, தம்மை விட்டு அவர்களை விலக்கினார். ஆனால் 2000 வருடங்களுக்கு பின்பு சீனாய் மலையில் மோசேயாவின் காலத்தில் வந்து பேசினார். பின்பு 1000 வருடங்களுக்கு பின்பாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசவில்லை, இறங்கியே வந்துவிட்டார் நேராக. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 33.5 வருடங்கள் இந்த பூமியில் வந்து குழந்தையாய் பிறந்து, அவதாரம் எடுத்து, குழந்தையாய் பிறந்து வளர்ந்து 3.5 வருடம் ஊழியம் செய்து, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து, சிலுவையில் பாடுபட்டு, சவுக்கடிப்பட்டு, அறைப்பட்டு, அவரை அவமானப்படுத்தாத காரியங்களே இல்லை, அத்தனை அவமானப்படுத்தி அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து தம் ஜீவனையும் கொடுத்து, பின்பு மரித்து, தம் ஜீவனை கொடுத்து மரித்தார். 3ஆம் நாளே உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் 40 நாட்கள் இந்த உலகம் முழுவதும் ஜனங்களுக்கு வெளிப்பட்டார். அவருடைய சீஷர்கள் பார்த்தார்கள், பலர் பார்த்தார்கள். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி 40வது நாள் அவர் பரமேறி சென்றார். 500 ஜனங்கள் மத்தியில் நேராக, வெளிப்படையாக ஒலிவ மலை என்ற எண்ணப்பட்ட மலையின் மேல் நின்று அங்கிருந்து மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். உயிரோடு வானத்திற்கு போனார். உயிரோடு, மறந்துவிட வேண்டாம், உயிரோடு, மாம்ச சரீரத்தோடு, நம்மை போன்ற உடலோடு அப்படியே ஒரு மேகம் வந்து அவரை சுமந்து சென்றது. இப்படியாக கர்த்தர்
பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். இந்த காரியம் நடந்து முடிந்து 2000 வருடங்கள் ஆனது. இந்த காலத்தில் நவீன காலம், டெக்னாலஜி வளர்ந்த காலம், கடைசி காலம், ஆஹ் மனிதர்கள் எல்லாம் ஞானிகளாக திரிகிற காலமாய் இருக்கிறது இந்த காலம். இப்படிப்பட்ட ஞானிகள் நிறைந்த, படிப்பாளிகள் நிறைந்த இந்த காலத்தில் கர்த்தர் பேசுவாரா மனிதனிடம்? கடினம்தான். ஏனென்றால் மனிதனின் இருதயம் அப்படி கொழுத்து போயிருக்கிறது. நானே பெரியவன், எல்லாம் எனக்கு தெரியும், விஞ்ஞான உலகத்தில் வாழ்கிறோம், விஞ்ஞானிகள் நாங்கள் என்று தற்பெருமை, புகழ்ச்சி, அகம்பாவம் இதெல்லாம் பிடித்து திரிகிற சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலமாக, வேதனைப்படக்கூடிய ஒரு காலமாக, மோசமான காலமாக இந்த கடைசி காலம் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்றை பார்ப்போம். நாம் பாவிகளாய் இருக்கும்போது கர்த்தருடைய குரலை கேட்க நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனும் கர்த்தருடைய குரலை கேட்க முடியாது. அவரோடு பேச வேண்டும் என்றால், அவர் வார்த்தையை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மிடம் வருவார் என்றால் ஒரு மனிதனும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. அதனால் கர்த்தருடைய குரலை கேட்கவும் முடியாது. நடக்காத காரியம். நாம் பாவிகளாய் இருக்கும் போது மனு அவதாரம் எடுத்து தம்மை தாமே நொறுக்கி தாழ்த்தி பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் மனிதனை போல மாட்டு கொட்டகையில் வந்து பிறந்து இருக்க வீடு கூட இல்லை அவருக்கு பிறப்பதற்கு. நாம் அதை கூட கொடுக்கவில்லை. மனிதர்களின் இருதயம் அந்த அளவுக்கு மேட்டுமையானது. அவருக்கு இடமில்லை என்றுதானே நம் சமுதாயம் சொன்னது. மாட்டு கொட்டகையில் பிறந்து 30 வருடம் கடினப்பட்டு வாழ்ந்து 3.5 வருடம் ஓயாமல் பசியோடும் தூக்கம் இல்லாமலும் அலைந்து திரிந்து ஊழியம் செய்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அநியாயமாய் அக்கிரமமாய் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தரை குற்றவாளியாக்கி பொய் சாட்சி சொல்ல வைத்து, அந்த காலம் மனிதர்கள் செய்த கொடுமை இது அத்தனையும் கொடுத்து கடைசியில் சிலுவையில் ஆணியால் அறைந்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ராஜாதி ராஜாவாய் இருக்க வேண்டியவர் அத்தனை பாடுகளையும் சுமந்தாரே. நாம் எல்லாம் நீதிமான்கள் என்றால் இஸ்ரவேல் தேசம் அப்பொழுது நீதியின் பாதையில் சென்று கொண்டிருந்ததா? அவர் இறங்கி வர அங்கு இருந்த தேவாலயத்தில் பரிசுத்தம் நிரம்பி வழிந்ததா? ஜெப ஆலயத்தில் துதி பாடல்களும் கர்த்தரை துதிக்கிற துதியும் ஜெபமும் பரிசுத்தமும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு ஜனங்கள் தினந்தோறும் மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருந்தார்களா? கர்த்தர் வந்து பிறந்த பொழுது இல்லை, கள்ளர் குகையாக்கி வைத்திருந்தார்கள் தேவாலயத்தை. கர்த்தரே சொன்னார் இதை. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் இறங்கி வந்தார், நம்மை மீட்கும்படியாக. நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்று நாம் பாவிகளாய் இருக்கும் போது நம்மிடம் பேச மாட்டாரா? தம்மையே உயிரை கொடுக்க இறங்கி வந்த தேவன் நம்மோடு வந்து வாழ்ந்து நம் பாடுகளை அவர் அனுபவித்தாரே. அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர் எங்கேயோ இருந்து கொண்டு நம்மை ஆளுகை செய்ய அவர் விரும்பவில்லை. அவர் தாமே இறங்கி வந்தார் நம் பாடுகளின் மத்தியில். நாம் வாழ்கிற இந்த பூமியில், இந்த பொல்லாத ஆவிகள் நிரம்பி இருக்கிற அசுத்தமான இந்த பூமியில் இறங்கி வந்து சாக்கடையை இறங்கி சுத்தம் பண்ணுவது போல இந்த பூமி கெட்டு போய் கிடக்கிறது, இதை நான் சுத்தம் செய்வேன் என்று இறங்கி வந்த தேவன் அல்லவா அவர். ஏன் இன்று நம் இருதயத்தில் வரமாட்டார்? அவர் நம்மோடு பேச மாட்டார். பேசும் தெய்வம் என்றுதானே அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசித்தல்லவா அவரை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க அவர் நம்மோடு பேச மாட்டார். கர்த்தர் பேசினார், இந்த காரியத்தை செய்ய சொன்னார் என்று சொன்னால் ஏன் நாம் விசுவாசிப்பதில்லை? யாராவது ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் பேசினார்,
இந்த காரியம் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார், இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னார் என்று என்று திருச்சபையில் சொன்னார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள்? கர்த்தர் பேசினாராம், பொய் சொல்லிக் கொண்டு திரிகிறார் என்று பேசினார்கள். ஏன்? கர்த்தர் பேசுவார் என்ற விசுவாசமே இல்லை. இதோ வேத ஆதாரம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயாவுடன் பேசுகிறார். முதலில், நான் இந்த ஜனங்களோடு உடன்படிக்கை செய்வேன். என் உடன்படிக்கையை அவர்கள் கைக்கொண்டு நடந்தால், என் வார்த்தைகளை கேட்டு எனக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று கேட்டு சொல். அவர்கள் அப்படி இந்த பூமியில் அவர்கள் என் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால், இந்த பூமி என்னுடையது, அவர்கள் என் சொந்த சம்பத்தாய் இருப்பார்கள், என்னுடைய ஜனங்களாய் அவர்கள் இருப்பார்கள், நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்வேன் என்று சொன்னார். யாத்திராகமம் 19:8. இந்த வசனத்தில் ஜனங்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்று அவர் செய்ய போகிற உடன்படிக்கைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று வாக்கு கொடுத்ததினால் கர்த்தர் 10 கட்டளைகளை தம்முடைய திருவாய் மொழிந்து அந்த ஜனங்களோடு சொன்னார். இப்படி நான் சொல்வதை கேளுங்கள். இந்த 10 கட்டளைகளையும் சொன்னார். இப்படி நீங்கள் வாழ்ந்தால் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அதை ஒத்துக்கொண்டு, ஆமே, நாங்கள் அப்படியே உமக்கு கீழ்ப்படிவோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டார்கள். அதனால் கர்த்தர் அந்த 10 கட்டளைகளையும் 2 கற்பலகைகளில் எழுதி மோசேயாவிடம் கொடுத்து எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். இந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஜனங்கள், அவருக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பார்கள் என்று வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் இந்த இடத்தில் அதைதான் உடன்படிக்கையாக செய்திருக்கிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதற்கு கீழ்ப்படிந்தால்தான் நாம் கர்த்தருடைய ஜனங்கள். நாம் திருச்சபையில் உறுப்பினராக இருந்தால் மட்டும் பத்தாது. இந்த 10 கட்டளைகளையும் கை கொண்டால்தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த 10 கட்டளைகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும், அதன் ஆழம் புரிந்திருக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது மிக தெளிவானது, மிக சுலபமானது, புரியும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தெளிவாக இந்த கட்டளைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதன்படி நாம் கேட்டு நடக்கும் போது கர்த்தருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். இதை கர்த்தரே நேராக வந்து மனிதனோடு பேசி சொல்லி செய்த உடன்படிக்கை. கர்த்தர் பேசினார். 30 லட்சம் ஜனங்கள் அங்கிருந்தார்கள் கூடி. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, தனியாக ஒரு மனிதனிடம் அவர் பேசவில்லை. 30 லட்சம் ஜனங்கள் மத்தியில் அவர் பேசி இருக்கிறார். அவர் பேசும் தெய்வம். அன்றும் பேசினார், இன்றும் பேசுகிறார், என்றும் பேசுவார். அவர் பேசாமல் இருக்க பண்ண யாரால முடியாது. அவர் இந்த மனித குலத்தை நேசிக்கிறார், அதனால் மனிதர்களோடு பேசுவார். அவர் இந்த மனித இனத்தை முழுவதுமாக வெறுத்து விட்டால் ஒரு மனிதனும் இந்த பூமியின் ஒரு துளி மண்ணு கூட இங்கே இருக்காது. அவர் அன்பு கூர்ந்து இருப்பதினால், அவர் இருதயத்தில் நம்மை நினைத்திருப்பதினால் தான் இந்த பூமியின் மண் இன்னும் சாம்பலாகாமல் இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு துளி மண் கூட இந்த பூமியில் இருக்காது. கர்த்தருடைய கோபம் முழுமை அடைந்தால் ஒரு துளி மண் துகள் கூட இந்த பூமியில் இருக்காது. எல்லாம் பொசுங்கி சாம்பல் கூட மிஞ்சாது, ஒன்றுமில்லாமற் போய்விடும். கர்த்தர் மனிதனை நேசிக்கிறார், அவர் அன்பு கூறுகிறார், அவனுக்காக காலத்தை வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் இவர்கள் மனம் திரும்பட்டும் என்று வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவர் பேசும் தெய்வம், மனிதனோடு என்றென்றும் பேசுகிறவர். அவரை விசுவாசிப்போம், அவர் பேசுவதை விசுவாசிப்போம். அவர் கட்டளைகள் சத்தியமானவைகள், அதை கடைபிடித்தவர்களே அவருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.